வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சத்தான இந்த பாயசம் எப்படி செஞ்சேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பைத்தம்பருப்பு பாயசத்துக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இப்போது 1/2 கப் பைத்தம்பருப்பு சிறுபருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு பைத்தம்பருப்பு தனியாக வறுத்துக்கலாங்க. நல்லா லைட்டாக அப்படி சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம இந்த ஜவ்வரிசியும் லைட்டாக அப்படி வறுத்துக்கலாம். அதுவும் லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் கொட்டி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த வறுத்துருக்கிற சிறுபருப்பு பைத்தம்பருப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதுலேயும் நம்ம மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மேலே வச்சுக்கலாங்க. நல்லா ஆவி வந்ததும் வெயிட் போட்டு 3 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இதை போல் பண்ணுறதால டைமும் மிச்சமாகுது, குயிக்காகவும் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம வெல்லம் ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் பொடி பண்ணது ஒரு 3 எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 கப் துருவினது எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை வடிகட்டிக்கலாங்க. தேங்காய் பால் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம பாகு வச்சுக்கலாம். லைட்டாக கரைஞ்சால் போதும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் போட்டுட்டு நல்லா கரைய விட்டுடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதும் இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாங்க. அடியில் கல் மண் இதெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சிடலாம். இது ஒரு டம்ளர் இருக்கட்டும். இப்போ நல்லா இந்த ஜவ்வரிசியும் பைத்தம்பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த பைத்தம்பருப்பு நம்ம கரண்டியில் நல்லா கடைஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் கூட ஒரு சுத்து அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த வெந்த ஜவ்வரிசி பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம இந்த வெள்ளைப்பாகும் இது கூட அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கரண்டியில் இப்படி நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இதில் ஊற்றி இதுவும் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கரண்டியில் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் இதுக்கு கொஞ்சமாக முந்திரி திராட்சை கட் பண்ண சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காய் இதெல்லாம் வறுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டதால் ரொம்ப அருமையான தனி ருசியாக இருந்ததுங்க. அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த பாயசமாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் லிக்விடாக தேவைப்பட்டதுன்னா சுடு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொடி பண்ண ஏலக்காய் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை தேங்காய் இதெல்லாம் மேலே அப்படியே தூவிட்டு கலந்துட்டு நம்ம
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டியான பைத்தம்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தயாராகிடுச்சுங்க. சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயசம் தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு சின்ன பவுல்லையோ கிண்ணத்துலேயோ ஊற்றிட்டு மேலே அப்பளம் பொரித்து அதை அப்படி நொறுக்கிட்டு இது மேலே போட்டு ஸ்பூன் வச்சு கொடுத்தா அவ்வளோ அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு தனி சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.